நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் கேட்போம். அவங்க எதையாச்சும் ஆசையாய் வாங்கி கேட்டால் அதை எப்படியாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு முயற்சியும் செய்கிறோம். கரெக்டா? நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பைபிளில் உள்ள ஒபதியா என்னும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எழுதப்பட்ட இந்த காரியங்களை இன்றைக்கு நம்முடைய கண்களினால் காண்கிறோம். அப்படின்னா நம்ம பைபிளில் உள்ள வார்த்தைகள் எவ்வளவு உண்மை உள்ளது. யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமாங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. என்ன ஒரு பாக்கியம்! ஹல்லேலூயா!